Hi my dear little doctors, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா importance of mock test. ஓகேயா? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயாச்சு. மே ஃபர்ஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன பண்றீங்க? நீங்க எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக போறீங்க சரியா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இன்னும் நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னா we are in danger zone சரியா? இப்போ இது வந்து என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிறதுல இருந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும், மாக் டெஸ்ட்டுக்கு உங்களை என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும் சரியா? அதாவது படிச்சுக்கிட்டு மாக் டெஸ்ட் எழுதலாம். ஓகே, இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணலாம், மாக் டெஸ்ட் எழுதிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய வீக்கரான செக்ஷனை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், திரும்ப மோர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வே ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா என்னது கிடைக்கும். இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நான் வந்து படிக்கிறதுல ஒரு என்னது ஃபுல்லா ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நினைச்ச மாதிரி இந்த ஸ்கோர் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு மாக் டெஸ்ட் இஸ் மஸ்ட். நீங்க வந்து ஓகே பிப்ரவரி வந்தாச்சு, மார்ச் ஏப்ரல் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசத்தையும் ப்ராப்பரா நீங்க மாக் டெஸ்டோட நீங்க வந்து அதை ப்ராப்பரா கொண்டுட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்படி இந்த மாக் டெஸ்ட் வந்து நம்மளோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ட், அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாக் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபை அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகேயா? இப்போ நீட் மாக் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours. ஓகேயா? 3 hours டியூரேஷன்ல நீங்க எழுதுவீங்க. இப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பத்தி நீங்களே உங்களோட ஸ்ட்ரென்த் எந்த ஏரியால இருக்கு, உங்களோட வீக்னஸ் எது அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணலாம், நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். மாக் டெஸ்ட் எழுதலைன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாம நம்ம ஃபைனல் மினிட்ல போய் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப பாருங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2022 வந்து நீட் எக்ஸாம் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி கஷ்டமா இருந்ததுன்னா அவங்களால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா என்ன பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, பயாலஜில ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் திங்கிங் பேட்டர்ன் எல்லாம் என்னது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய டைம் அதை திங்க் பண்றதுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ண முடியல, எழுத முடியல. ஸோ எந்த இடத்துல டைம் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ண முடியலையோ அது அடுத்த 2 சப்ஜெக்டையும் ப்ராப்பராக என்ன பண்ணிடும், அதை வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக அதை வந்து அட்டென்ட் பண்ணவே நம்மளுக்கு வந்து விடாமல் லாஸ்ட்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலுக்கு என்ன செய்கிறோம், கொண்டு போயிடும். ஸோ இப்போ நீங்க மாக் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எப்படி நீங்க டைமை வந்து அலாட் பண்ணலாம், டைமை எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதுவும் உங்களுக்கு எதை பண்றதுனால கிடைக்கும்னா மாக் டெஸ்ட்னால மட்டும்தான் என்ன செய்யும், டெவலப் ஆகும். லாஸ்ட் மினிட்ல போய் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம என்னது குளறுபடியோட தான் வெளியே வருவோம். ஸோ மாக் டெஸ்ட் இஸ் மஸ்ட். ஓகேயா? தென் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அசஸ் அவர் நாலேஜ் லெவல். ஓகே, நீங்க மாக் டெஸ்ட் எழுதுறீங்க, மாக் டெஸ்ட் எழுதி முடிச்சோம், மாக் டெஸ்ட் எழுதிட்டே அது வந்து வேஸ்ட். ஓகேயா? அப்ப இது எது கூட நீங்க லிங்க் பண்ணா, மாக் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து என்ன பண்ணா, கரெக்ஷன் பண்ணதை நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஓகேயா? செல்ஃப் கிளாரிஃபை பண்ணுங்க. அதுதான் நிறைய நாலேஜ் நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் டைம்ல நீங்க எந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த இடத்துல வந்து நாலேஜ் வந்து அந்த டாபிக்ல நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, ஸோ வந்து இந்த நாலேஜ் எந்த இடம் நம்ம வீக்கரா இருக்கோம் அப்படின்னு ஈஸியா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாக் டெஸ்ட் மூலமா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் அதுக்கு அடுத்தது பாருங்க ஐடென்டிஃபை ஏரியாஸ் தட் நீட் மோர் ஃபோக்கஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜில மேபி எந்த இடத்துல நீங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ல கஷ்டப்படுறீங்களா. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு மாக் டெஸ்ட் எழுதும் போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஐடியா கிடைக்கும். அல்லாம சும்மா நம்ம மகனே படிச்சுக்கிட்டு ஏதோ கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல இவ்வளோ அழகான ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு என்னது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால மாக் டெஸ்ட் இன்னையில இருந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெடியூஸ் எக்ஸாம் ஆங்ஸைட்டி. ஐயோ எக்ஸாம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு ஃபியர் நம்மகிட்ட இருக்கும். அந்த ஹாலில் போய் உட்கார்றது வரை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல எப்படி கொண்டு போகணும், நம்மளோட பிரெயின் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆங்ஸைட்டி எந்த ஒரு இதுக்கும் என்னது இடமே கிடையாது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா
ரெடியூஸ் ப்ரெஷர் ஆஃப் தி டெஸ்ட். அதாவது அதான் இதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அந்த லிங்க் தான். ஓகேயா, அந்த ஐயோ நம்ம எழுத போறோம், என்னங்கள்லாம் எழுத போறோமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே என்னதாயிரும் அவாய்ட் ஆகி நம்ம வந்து கிளியர் மைண்ட் செட்டோட நீங்க என்னது நீட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா மாக் டெஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். நீங்க எந்த டாப்பர்ஸா நீங்க எடுத்து கொஸ்டின் அவங்களோட பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மாக் டெஸ்ட் தான் எனக்கு ஃபைனல் மினிட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரபஞ்சன் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவங்களே ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்காக தான் நான் சொல்றேன், என்ன சொன்னாங்கன்னா அவங்க குறைஞ்சது எவ்வளவு மாக் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்காக சொன்னது 80 மார்க் டெஸ்ட் அவங்க என்ன செய்திருக்காங்க எழுதியிருக்காங்க. ஓகே, குறைஞ்சது 1 2 5 எனது 10 20 அப்படிலாம் இல்லை. ஓகேயா, மோர் தென் எனது 60க்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னையில இருந்தே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நாள் விட்டு விட்டு இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் விட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் மார்ச் ஏப்ரல் அதுலதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்க டெய்லியுமே என்ன பண்ணலாம், ஒரு மாக் டெஸ்ட் எழுதியே தான் ஆகணும். சரியா, ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்க டைமிங் குறைஞ்சது எவ்வளவு மாக் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50ல இருந்து 60 மாக் டெஸ்ட் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள நீங்க எந்த ஏரியாவில் வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துக்கு மோர் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும், எக்ஸாம் பத்தின ஒரு ஃபியர் வந்து என்ன செய்யும் எல்லாமே இல்லாம போகும். ஓகே, குறைஞ்சது 50ல இருந்து 60வது நீங்க என்னது கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். எந்த டைம்ல அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த பெஸ்ட் டைம் அந்த 2 to 5 o'clock. நீங்க எப்போ நீங்க வந்து எழுதுறீங்களோ நம்ம எக்ஸாம் இந்த மெயின் வந்து நீங்க எழுத போறீங்கன்னா 2025ல இந்த நீட் எக்ஸாம் அதே டைம் டியூரேஷன்லயே எழுதி பழங்க. டைமை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அகாடமில தான் எழுதுறோம், வீட்டில் வச்சு தான் எழுதுறோம், நீ முன்ன பின்ன என்னதாயிராங்க எஸ்கேப் ஆகாதீங்க. கரெக்டா அப்போ எப்படி பண்றீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க. ஏன்னா இதுல நம்ம ஓகே மாக் டெஸ்ட் முடிச்சிட்டோம், நம்மளோட ஒர்க் முடிஞ்சதா கிடையவே கிடையாது. ஒரு மாக் டெஸ்ட் முடிச்ச உடனே கரெக்ஷன் பண்ணி அதோட மார்க்கை அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஏரியால மிஸ்டேக் இருக்கோ அதை எரர் நோட்ல என்ன பண்ணுங்க நோட் பண்ணிட்டு எக்ஸாம் டைம்ல அந்த 1 வீக் அதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து ரிவைஸ் பண்ணுவீங்க. கரெக்டா, அப்போ இந்த எரர் நோட்டோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்யலாம், நல்ல மார்க் கிடைக்கலாம். நல்ல மார்க் கிடைக்கணும்னா மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப என்னது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.